ஸோ நம்ம நிறைய பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அடுத்தடுத்த லைனில் கொடுத்துட்டே போகிறோம், நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறோம், இதெல்லாம் ஓகே. பட் எப்படி நம்ம எழுதுகிற இந்த .py அப்படிங்கிற இந்த ஃபைல் அது நம்மளுக்கு அவுட்புட்டாக மாறுது, அதை இப்போ தெரிஞ்சுக்கணும்னு தோணியிருக்கா? அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எழுதுகிற இந்த கோடை நம்ம ஃபர்ஸ்ட் சோர்ஸ் கோட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த சோர்ஸ் கோட் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு அவுட்புட்டாக மாறப்போகுது. இந்த சோர்ஸ் கோட் நம்ம எதில் எழுதுகிறோம்? நம்மளோட கோட் எடிட்டரில் எழுதுகிறோம். அதுதான் இந்த கேஸில் நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படிங்கிற இந்த கோட் எடிட்டரை யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை வச்சு இந்த .py அப்படிங்கிற இந்த எக்ஸ்டென்ஷன் வச்சுருக்க இந்த ஃபைலை ஃபர்ஸ்ட் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இதில் இருந்து நம்மளுக்கு தேவையான அவுட்புட் வர்றதுக்கு நடுவில் இருக்கிறது தான் இன்டர்பிரட்டர் அப்படிங்கிற ஒரு டூல். ஓகேயா, ஸோ நம்ம .py ஃபைல் கொடுக்குறோம், அது இன்டர்பிரட்டர் கிட்ட போகுது, அது நம்மளுக்கு எல்லா வேலையும் பண்ணி கடைசியில் அவுட்புட்டை காமிக்கிது. இதுதான் ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ இந்த இன்டர்பிரட்டர்னால் என்ன அப்படிங்கிறது எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சில டேர்ம்ஸை தெரிஞ்சுக்கணும். ஓகேயா, ஸோ ஃபர்ஸ்ட் ஹை லெவல் லாங்குவேஜ்னால் என்ன, லோ லெவல் லாங்குவேஜ்னால் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படிங்கிறது நம்ம ஹியூமன்ஸ்க்கு புரிகிற லாங்குவேஜ் தான் ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு ஹியூமனால் பார்த்து ரீட் பண்ணக்கூடிய மொழிகள் அதுதான் ஹை லெவல் லாங்குவேஜ். ஸோ இங்கிலீஷ், அதுக்கப்புறம் தமிழ், இந்த மாதிரி இருக்க லாங்குவேஜஸாக இருக்கட்டும். இல்லை அப்படின்னா பைத்தான், C++, ஜாவா, இந்த மாதிரி இருக்கிற எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸும் நம்மளுக்கு புரியும். ஆனால் கம்ப்யூட்டருக்கு அது டைரெக்டாக புரியாது. ஏன் புரியாது? ஏன்னா கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்சதுலாம் 0s and 1s மட்டும்தான். அதுதான் பைனரி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பைனரி லாங்குவேஜ் ஒரு 0s and 1s உள்ள அந்த லாங்குவேஜ் தான் நம்ம மிஷின் ஆர் லோ லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். இதே ஹை லெவல் லாங்குவேஜ்னால நம்மளுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜஸ், ஹியூமனால் ரீட் பண்ண முடிகிற லாங்குவேஜஸ். 0s and 1s ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதணும் அப்படின்னா அது நம்மளுக்கு புரியாது, ஆனால் கம்ப்யூட்டருக்கு புரியும். ஸோ நம்மளுக்கு புரியிற லாங்குவேஜஸ் ஹை லெவல் லாங்குவேஜஸ், கம்ப்யூட்டருக்கு புரியிற லாங்குவேஜஸ் லோ லெவல் லாங்குவேஜஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இதுக்கு அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இன்டர்பிரட்டர்னால் என்னென்னு வரும். ஸோ இந்த இன்டர்பிரட்டர் என்ன பண்ணுது, நம்மக்கிட்ட இருக்கிற ஹை லெவல் லாங்குவேஜை எடுத்து அதில் லோ லெவல் லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணுது. ஓகே, ஸோ ஹை லெவல் லாங்குவேஜ் எடுத்து அதை லோ லெவல் லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணுறது தான் இன்டர்பிரட்டர் நம்மளுக்காக பண்ணுது. இது ஏன் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் பிரிண்ட் ஹெலோ அப்படின்னா அவுட்புட்டில் ஹெலோங்கிற வார்த்தை வரணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியும். ஆனால் கம்ப்யூட்டருக்கு தெரியாது பிரிண்ட்னா என்ன, அதுக்கு என்ன அர்த்தங்கிறது எதுவுமே கம்ப்யூட்டருக்கு தெரியாது. ஸோ கம்ப்யூட்டருக்கு அது புரிகிற மாதிரி மாற்றணும் அப்படின்னா அதுக்கு புரிகிற லாங்குவேஜில் 0s and 1s மூலமாக சொல்லணும். ஸோ அந்த 0s and 1s மூலமாக சொல்கிறத இன்டர்பிரட்டரை நம்ம பார்த்துக்குவோம். நம்ம அதுக்கிட்ட 0s and 1s போய் சொல்ல வேண்டாம். ஸோ இதுதான் அந்த இன்டர்பிரட்டர் அப்படிங்கிறது பார்க்குது. இது அந்த நடுவில் இருந்து நம்மளுக்கு தேவையான மெசேஜை அங்கே போய் அதுக்கு புரிகிற பாஷையில் கன்வே பண்ணுறது தான் இன்டர்பிரட்டர் பண்ணுது. ஓகேயா, ஓகே. ஸோ இப்போ இன்டர்பிரட்டர் ஒன்று சொல்லிட்டீங்க. இப்போ யூஸ்வலாக இந்த வெப்சைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கம்பைலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கம்பைலர்னால் என்ன, கம்பைலரும் இன்டர்பிரட்டரும் ஒன்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டும் ஒன்றும் இல்லை, ஆனால் ரெண்டும் ஒரே வேலையை தான் பார்க்குது. கம்பைலரும் ஒரு ஹை லெவல் கோட் எடுத்து அதை லோ லெவல் கோடாக தான் கன்வெர்ட் பண்ணும். ஆனால் அது ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஓகேயா, ஸோ அது என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கம்பைலர் அப்படிங்கிறது நம்ம 10 லைன் எழுதியிருக்கோன்னா 10 லைனையும் மொத்தமாக ஸ்கேன் பண்ணி ஓகேப்பா அந்த லைன் நம்பர் 2ல் பார்த்தேன்னா ஒரு கமா மிஸ் பண்ணியிருக்கேன், லைன் நம்பர் 8ல் ஒரு புள்ளியை மறந்துட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக ஸ்கேன் பண்ணி ஒரே இதில் சொல்லிடுவாப்பில் இங்கெங்கெல்லாம் பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு. இதே இது நம்ம இன்டர்பிரட்டர் எடுத்தோம் அப்படின்னா இன்டர்பிரட்டர் ஸ்கேனிங் ஓகே லைன் நம்பர் 2ல் ஒரு கமா மிஸ் பண்ணியிருக்கேன், அதை முதல்ல சரி பண்ணிட்டு வா, அதுக்கப்புறம் நான் அடுத்ததை பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அது பார்த்துக்கிட்டே வரும் லைன் பை லைனாக. முதல்ல எங்கே பிரச்சனை வருதோ நிப்பாட்டு, நீ இப்போ சரி பண்ணிட்டு வா, அதுக்கப்புறம் நான் மீதியை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுருவாப்புல. இதுதான் இன்டர்பிரட்டர். ஸோ இப்போ இன்டர்பிரட்டருக்கும் கம்பைலருக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கம்பைலர் அப்படிங்கிறது ஹோல் கோட ஒரே கோலில் நமக்கு ஃபுல்லாக பார்த்து எரர் என்னன்னு சொல்லிடும். ஆனால் இன்டர்பிரட்டர்னா லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இதுதான் இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். நம்மளுக்கு என்ன தெரியும், பைத்தான் ஒரு இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். ஸோ அது ஏன் அப்படிங்கிறது இங்கே நான் காட்டுறேன். ஓகேயா, ஸோ இப்போ பிரிண்ட் அப்படிங்கிறது இங்கே ஒன்று போட்டுக்கிட்டேன். இதில் நான் ஒரு வேணுக்குன்னு எரர் உள்ள ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இங்கே பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் this is
அண்ட் எரர் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். இப்போ இதில் எதுவும் எரர் இல்லை, இதை ரன் பண்ணால் நம்மளுக்கு ஒர்க் ஆகும். ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன், இதில் இருக்க இந்த கோட்ஸை வந்து எடுத்து விட்டுறேன். ஓகேயா, இப்போ இதில் ஒரு எரர் இருக்குது. சரி, நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா அடுத்த லைனுக்கு வந்து இங்கே இன்னொரு பிரிண்ட்டுன்னு போட்டு இதில் வந்து நான் வேறு ஏதாவது ஒரு எரர் வந்து வைக்கிறேன். ஓகேயா, இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா சிங்கிள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணுறேன், அதுக்கப்புறம் திரும்ப சிங்கிள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். இந்த மாதிரி நான் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேயா, ஸோ இங்கேயும் எக்ஸாக்டாக நம்மளுக்கு வரல. ஸோ இப்போ இந்த இடத்துல 2 எரர் இருக்குது. இங்கே வந்து நம்மளுக்கு அந்த அப்போஸ்ட்ரோஃபி நல்ல வரணும், அது எஸ்கேப் சீக்வன்ஸ் பேக் / போடணும், நம்ம அது போடலை. அண்ட் இங்கே வந்து டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணலை. ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணேன்னு பார்த்துக்கோங்களேன். லைன் 1ல் பிரச்சனை, அவ்வளோதான் சொல்லுது. லைன் 2வை பற்றி இது கண்டுக்கவே இல்லை. முதல் லைனில் பிரச்சனை, சரி நீ போய் சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் பண்ணுறேன். இப்போ நான் இந்த எரரை சரி பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணுறது இங்கே பார்த்தீங்களா, லைன் இங்கே வந்துடுச்சு. ஸோ இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ நம்மளுக்கு இங்கே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. லைன் 3ன்னு சொல்லுது, அது ஆக்சுவலி அது லைன் 2. ஓகேயா, ஸோ பட் காமிக்கிற லைன் அதுதான். ஓகேயா, ஸோ ஒரு லைனில் இருக்கிற எரரை சரி பண்ணால் தான் அடுத்த லைனுக்கு போகுது. இதுதான் இன்டர்பிரட்டர் பண்ணும். ஒவ்வொரு லைன் பை லைனாக தான் எக்ஸிக்யூட் பண்ணும். நம்ம பைத்தான் ஒரு இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ். ஸோ அதை லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் பண்ணி முதல் லைனில் பிரச்சனை தான் அப்போவே எக்ஸிக்யூஷனை ஸ்டாப் பண்ணிடும். ஸோ இப்படி தான் வந்து இன்டர்பிரிட்டேஷன் இந்த ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு நடக்குது.